அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து எப்படி மனிதன் 3 விதத்திலே பாவ சோதனையை சந்திக்கிறான், அதை எப்படி ஜெயிப்பது என்ற சத்தியத்தினுடைய தெளிவான விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். மறுபடியும் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வரைக்கும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசனத்திலிருந்து பார்த்தோம் எப்படி இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும், ஆதாம் ஏவாள் முதற்கொண்டு ஒவ்வொரு மனிதனும், தனி மனிதனும் இந்த 3 விதத்துல தான் பாவ சோதனைக்கு உட்படுகிறார்கள். எல்லா பாவ சோதனையும் இந்த 3 காரியத்துக்குள்ளதான் என்ன செய்ய வரும். அது என்னது? மாம்சத்தின் இச்சை, 2வது கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. நாம் இதுவரையிலும் மாம்சத்தின் இச்சை சோதனை என்றால் என்ன, அதை எப்படி ஜெயிப்பது என்பதை நாம் தெளிவாக என்ன செய்தோம், கற்று முடித்து விட்டோம். இப்பொழுது 2வதாக நாம் கண்களின் இச்சை, அந்த பாவ சோதனை, அதை குறித்து நாம் தெளிவாக பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் இயேசுவினுடைய லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே இயேசுவினுடைய அந்த பாவ சோதனையிலிருந்து இந்த கண்களின் இச்சை பாவ சோதனை என்பது பிரதானமாக பண ஆசை அல்லது பொருள் ஆசை சம்பந்தப்பட்ட பாவ சோதனையா இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து எப்படி பண ஆசை எல்லா தீமைக்கும் எனக்கு வேறா இருக்குது, அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி அழிக்கிறது என்பதை நாம் எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டிலிருந்து யோசுவா புஸ்தகத்திலிருந்து ஆக்கான் என்னும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டில் இருந்தும், புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் காரியத்து வாழ்க்கையிலிருந்தும் பார்த்தோம் எப்படி இந்த பண ஆசை என்னும் அந்த தீமை, அந்த பாவ இச்சை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை என்ன செய்து அழிச்சிருது. அதனால்தான் நம்ம கடந்த வாரத்தில் நாம் இதுவரைக்கும் தியானித்து முடித்தோம். இன்றைக்கு அதை தொடர போகிறோம். மறுபடியும் திருப்பவும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்களை வாசிக்க கேட்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்துல கர்த்தர் நிகழ்ச்சியின் முடிவில் பேசின வார்த்தை தான், நீயோ தேவனுடைய மனுஷனே. பாருங்க, கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து பேசுகிற வார்த்தையை கவனிங்களேன். ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து வாழுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷியே, இவைகளை விட்டு ஓடு. ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை தான். இந்த பண ஆசை இன்னும் இந்த பாவ சோதனை விட்டு நம்ம என்ன செய்யணும், விலகி ஓடணும். ஏன்னா இது நம்ம வாழ்க்கையை என்ன செய்து அழிச்சிடும்.
கடந்த வாரத்துல பார்த்தோம் எப்படி ஆக்கான் செய்த பாவம் அவனையும் அவன் குடும்பத்தை சாபத்தீடாக்குனது மட்டும் இல்ல, முழு இஸ்ரேல் பாளையத்துக்கு அது சின்ன சாபத்தை கொண்டு வந்துருச்சு. அதனால அவர்கள் எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆயி என்ற பட்டணத்தை அவர்கள் பிடிக்க செல்லும் போது அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அநேகர் மரித்து போனார்கள் யுத்தத்துல. யோசிச்சு பாருங்க, பண ஆசை அது எல்லா தீமைக்கு என்னது வேறாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து பேசும்போது சொல்றாரு பாருங்க, யார் சொல்றாரு, எப்பா நீ பாவத்துல வாழுகிற மனுஷன் அல்ல, இயேசு விசுவாசிக்கிற நீங்களும் நானும் யாரா, தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியேன்னு கர்த்தர் நம்மளை என்ன அழைக்கிறார் பாருங்க. அழைச்சிட்டு அவர் சொல்றாரு, நீ இதை என்ன செய்ய விட்டு ஓடு, இதை விட்டு ஓடிட்டு நீ இன்னொரு காரியத்தை அதற்கு பதில் என்ன செய் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. பாவத்தை விட்டு ஓடுன்னு ஆண்டவர் சொன்னது மட்டும் இல்லை, இந்த வருஷ தொடக்கத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த வசனம் சங்கீதம் 1 3 வசனத்துலயும் இதே தான் பார்த்தோம். அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரமலும். அப்போ பாவத்தை விட்டு ஓடுன்னு அவர் சொல்ற மட்டும் இல்ல, அடுத்தது இன்னொரு காரியத்தையும் 2வது வசனத்துல செய்ய சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்தின் பிரியமாயிருந்து இரவு பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அங்க சொன்ன மாதிரிதான் இங்கேயும் என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, எப்பா ஏன் பண ஆசை என்னும் அந்த ஒரு பாவ சோதனை ஏன் ஒரு மனுஷனை ஆளுகை செய்யுதுன்னா, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னது தேவனோடு இருக்கிற உறவுல அவன் பலவீனமா இருக்கிறதுனாலதான் ஒரு தேவனுடைய மனுஷனை பண ஆசை என்ன செய்ய முடியும், ஆளுகை செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்போ பண ஆசை என்னும் தீமை உன்னை ஆளுகை செய்யாதபடிக்கு அதை விட்டு நீ விலகி ஓடணும்னா நீ என்ன பண்ணணும், நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு இருக்கிற உறவுல என்ன செய்யணும், பலப்படும்படி நாடு. தேவனுடைய சுபாவத்துல வாழுவதுல நாடு. அப்படி நாடும்போது நீ இந்த பண ஆசை என்னும் தீமையை விட்டு எளிதில் என்ன செய்யலாம், விலகி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 11வது வசனத்துல அவர் சொல்றாரு பாரு. மறுபடியும் 1 தீமோத்தேயு 6:11 வாசிக்க கேட்போம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்ப பாருங்க, இந்த வசனத்துல ஆண்டவர் நம்ம அழைக்கிற தேவரோட மனுஷனேன்னு அழைச்சிட்டு இந்த பண ஆசையை விட்டு விலகி ஓடுன்னு சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி என்ன செய் நாடு அப்படின்னு நினைச்சார் சொல்றாரு. பெரிய லிஸ்டே சொல்றார். நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, இதெல்லாம் எதை பத்தி பேசுது, தேவனோடு இருக்கிற உறவும் அந்த உறவின் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுல வாழ்றது பத்தியும், அந்த தேவனோடு நெருங்கிய உறவுல வாழ்றதன் மூலமாக இப்ப தேவனுடைய சுபாவம் அல்லது குணத்துல வாழுகிறது பத்தியும் இந்த இந்த காரியங்கள் என்ன செய்து பேசுது பாருங்க. முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய மனுஷனே பண ஆசையை விட்டு ஓடிட்டு அடுத்த நீ என்ன பண்ணு, நீதியை அடையும்படி நாடு, தேவ பக்தியை அடையும்படி நாடு, விசுவாசத்தை அடையும்படி நாடு, அன்பை அடையும்படி நாடு, பொறுமையை அடையும்படி நாடு, சாந்த குணத்தை அடையும்படி நாடு அப்படின்னு என்ன செய்யறாரு. இங்கே பாருங்க 6 காரியங்களை பத்தி என்ன செய்யறாரு பேசுறாரு. இதை இந்த 6 இதையும் 3 பிரிவா என்ன செய்வோம் பிரிப்போம் பாருங்க. முதலாவது நீதி தேவ பக்தி, இது ஒரு பகுதியை பிரிப்போம். அடுத்தது விசுவாச அன்பு, இது ஒரு பகுதி. அடுத்தது பொறுமை சாந்த குணம், இது ஒரு பகுதி. இது 3 இதை பிரித்து இதையெல்லாம் அடையும்படி என்ன செய்ய நாடு அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்லுகிறார் பாருங்க. அப்போ முதலாவது நீதி தேவ பக்தி, இது எதை பத்தி பேசுது பாருங்க. நீதி தேவ பக்திங்கிறது எதை குறித்து பேசுகிறது,
நீதிங்கிற வார்த்தை நம்ம ரோமர் நிருபத்தை வாசிக்கும் போது அங்கிருந்து நம்ம புரிந்து கொள்றது என்னதுன்னா, நீதி என்பது தேவனோடு இருக்கிற உறவை பற்றி என்ன செய்கிறது, பேசுகிறது. பாருங்க, மனிதன் இன்றைக்கு பாவத்தினால தேவனிடத்திலிருந்து என்ன செய்யலாம், பிரிக்கப்பட்டு விட்டான். தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டான். ஆனா பாருங்க, நம்ம இப்போ ரோமர் 5:1 வாசிக்க கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் முதலாவது சொல்றாரு, நீதியை அடையும்படி நாடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை இங்க புரிஞ்சுக்கிறோம். பாருங்க, நீதிங்கிறத எதை பத்தி பேசுது பாருங்க. நான் தேவனுடைய தேவனுக்கு முன்பாக இப்போ பாருங்க, நாம் பாவம் செய்த போது இப்ப நம்ம பாவிகளா என்ன செய்து விட்டோம், மாறிவிட்டோம். தேவனுக்கு முன்பாக என்று சொல்லும் போது குறிப்பாக அவருடைய சட்டத்துக்கு முன்பாக, அவருடைய நியாய பிரமாணத்துக்கு முன்பாக நாம் பாவிகளா என்ன செய்து விட்டோம், மாறிவிட்டோம். ஏன்னா நாம் தேவனுடைய கற்பனை என்ன செய்தோம், மீறிட்டோம். அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நான் மறுபடியும் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு கொண்டவனாக மாற வேண்டும் என்றால், இப்போ நான் தேவனுடைய சட்டத்துக்கு முன்னாடி பாவம் செய்ததுனால குற்றவாளியா என்ன செய்யறேன், நிக்கிறேன். குற்றவாளியா இருக்கிற வரைக்கும் இப்போ நம்ம தேவனோடு என்னது உறவு கொள்ள முடியாது. அதனாலதான் என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்ணாரு பாருங்க, வேதம் சொல்லுது ரோமர் 4:25, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக இவர் எழுப்பப்பட்டும் என்ன செய்யறார், இருக்கிறார். அப்போ என்றைக்கு ஒரு மனிதன் இயேசு என்னோட பாவத்துக்காக சிலுவையில தண்டிக்கப்பட்டார், இயேசு என் பாவத்திற்காக சிலுவையில மரித்தார் என்று எப்போ ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ, விசுவாசித்து அவர் இப்போ என் பாவங்களை மன்னிக்கும்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது என்ன ஆகுது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இதுக்கு முன்பே தேவனுக்கு முன்பாக, அவருடைய சட்டத்துக்கு முன்பாக குற்றவாளிகளாய் இருந்த நாம் இப்போ நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதன் மூலம் இப்போ தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டு, அதன் மூலம் தேவனுக்கு முன்பாக, அவருடைய சட்டத்துக்கு முன்பாக நாம் இயேசுவினுடைய சிலுவை மரண உயிர்த்தெழுதலின் மூலமாக இப்போ நீதி உள்ளவர்களாக என்ன செய்யறோம், மாற்றப்படுகிறோம். தேவனுக்கு முன்பாக இப்போ நீதிமான்களா என்ன செய்யறோம், மாற்றப்படுகிறோம். அதன் மூலம் இப்போ மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு தேவனோடு ஒரு உறவு என்னது உண்டாகி விடுகிறது. பாருங்க, அப்போ நீதியை அடையும்படி நாடு என்று வேதம் சொல்லும் போது என்ன அங்க ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இலவசமா நம்முடைய பாவத்தை மன்னிச்சு, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 3:24, ரோமர் 3:24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்ப பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை இலவசமா இயேசுவை கொண்டு மன்னிச்சு, இப்போ நம்மை இயேசுவை கொண்டு, அவருடைய சிலுவை பலி, அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மை இலவசமாய் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு, நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிச்சு, இப்ப அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நம்மை குற்றமற்றவர்கள்னு அவர் என்ன செய்திருக்கிறார், அறிவித்து நம்மை நீதிமான்களா மாற்றி, இப்ப மறுபடியும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு உறவுக்குள்ளே பிரவேசிக்கும்படி தேவன் நம்மை நீதிமான்களாக என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். இலவசமா அவரே மாற்றி இருக்கிறார் நம்மளை. அப்ப இப்ப நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் இலவசமா நமக்கு இயேசுவினுடைய பலியின் மூலம் நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நமக்கு அளிக்கப்பட்டு, இப்போ தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு கொள்ளும் பாக்கியம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, அளிக்கப்பட்டிருக்குது.
அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீதியை அடையும்படி நாடுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த இயேசுவின் மூலம் இலவசமா உனக்கு நீதி அளிக்கப்பட்டு இப்போ தேவனோட பிரசன்னத்துல இப்போ குற்றமற்றவர்களாய் நிற்கும் அந்த பாக்கியம் அளிக்கப்பட்டிருக்குது. அளிக்கப்பட்டு இப்போ மறுபடியும் நான் தேவனோடு நெருங்கிய ஒரு உறவு கொள்ளும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் ஒரு பாக்கியம் அளிக்கப்பட்டிருக்குது. அதை அடையும்படி என்னது நாடுன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த முதல் பகுதி நீதி தேவ பக்திங்கிறது எதை பற்றி பேசுது? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பாவத்தை இலவசமா மன்னிச்சு என் நீதியை உனக்கு நான் கொடுத்து, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை உனக்கு நான் கொடுத்து, அவருடைய ரத்தத்தினால உன்னை நீதிமானா மாற்றி இப்ப என் கூட ஒரு நெருங்கிய உறவுகளோருக்கு உனக்கு வழியை திறந்திருக்கிறேன். அதனால நீ என்ன பண்ணு, என்னோடு நெருங்கி ஜீவிக்க அந்த வாழ்க்கையை வாழ, அந்த வாழ்க்கையை அடைய என்ன செய் நாடு. எப்படி நாடு? அதுக்குதான் தேவ பக்தி உள்ளவனா என்ன செய் மாறுன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. தேவ பக்தி உள்ளவனா மாறுன்னா என்ன அர்த்தம்? இப்போ இயேசுதான் என் வாழ்க்கையின் ஆண்டவர். அவர் ஆண்டவரா இருக்கிறதுனால இப்போ நான் எது எடுத்தாலும் அவருடைய வார்த்தையின்படி நான் வாழணும், அவருடைய ஆலோசனையின்படி வாழணும். எல்லா காரியத்திலையும் ஒவ்வொரு நாளும் நான் காலையில எழுந்த உடனே கர்த்தரை தேடி அவரை விசுவாசிச்சு வாழணும். அப்படின்னு நான் என்ன செய்யணும்? நாடணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார் நமக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த முதல் 2 வார்த்தை நீதி தேவ பக்திங்கிறது எதை பத்தி பேசுது? இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளே பிரவேசித்து தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கை வாழுகிற அந்த வாழ்க்கையை, அந்த உறவை, தேவனோடு ஒரு நெருங்கிய உறவை கொண்ட மனுஷனாய் வாழும்படி, அந்த வாழ்க்கையை அடையும்படி நாடுன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த 2 வார்த்தை. நீதி தேவ பக்திங்கிறது அதை பற்றி தான் என்ன செய்து பேசுது. தேவ பக்திங்கிறது எதை பற்றி பேசுது? இப்போ எனக்கு இலவசமா நீதி அளிக்கப்பட்டிருக்கனால, இலவசமா தேவனோடு நான் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு உறவுக்குள்ளே பிரவேசிப்பதற்கான அந்த பாக்கியம் எனக்கு இலவசமா இயேசுவின் மூலம் அளிக்கப்பட்டிருக்கனால இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் காலைல எழுந்த உடனே என்னை தேடு, நான் தான் ஆண்டவராக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து நீ காலைல எழுந்து உன் இஷ்டப்படி வாழாத. காலைல எழுந்த உடனே ஆண்டவரை இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையை நான் எப்படி வாழ்றதுன்னு சொல்லி நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி காலையிலே எழுந்து ஆண்டவரை தேடுன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க. சங்கீதக்காரன் இதை செய்தாரு பாருங்க. சங்கீதக்காரன் பாருங்க, இதை அதிகாலையிலே எழுந்த உடனே அவர் செய்கிறத பார்க்கிற பாருங்க. சங்கீதம் 143 போவோம் பாருங்க. சங்கீதக்காரன் இந்த தேவனுடைய நீதியை தேவ பக்தியில அடையும்படி ஒரு நாடுகிறத காலையில் எழுந்த உடனே அதை அடையும்படி நாடுகிறார் பாருங்க. சங்கீதம் 143 இப்போ 8வது வசனத்தை வாசிக்கலாம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்ற பாருங்க, காலையில எந்திரிச்ச உடனே அதிகாலையிலே ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு கேட்க பண்ணும். என்ன கிருபை? இப்போ ஆண்டவரோடு ஒரு உறவுக்குள்ள பிரவேசிப்பதற்கு இயேசுவை கொண்டு தேவனே என்ன பண்ணியிருக்கிறார்? என்னை நீதிமானா மாற்றி இருக்கிறார், என்னை குற்றமற்றவன்னு அறிவித்திருக்கிறார், என் பாவங்களெல்லாம் என்ன செய்திருக்காரு? மன்னிச்சிருக்கிறார். அப்போ இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே காலையிலே அந்த கிருபை எனக்கு கேட்க போன. எப்படி? இப்போ இலவசமான ஆண்டோடைய பிள்ளையா இயேசுவை கொண்டு மாற்றப்பட்டிருக்கிறேன். எப்படி இலவசமா என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. எப்படி இலவசமா குற்றவாளியா இருந்தேன்னா இப்போ குற்றமற்றவனாக மாற்றப்பட்டு இப்போ எப்படி தேவ சமூகத்திலே நான் நீதிமானா இருக்கிறேன். இப்போ அதன் மூலம் நான் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம தேவ சமூகத்துக்குள்ள தைரியமாய் வரக்கூடிய கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்குதே. காலையிலே ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு கேட்க பண்ணும்பா, அந்த கிருபை எனக்கு உணர பண்ணும். அது மட்டும் இல்ல, இந்த நாள்ல இப்ப நீங்க தான் என் ஆண்டவரா இருக்கிறதுனால இந்த நாள் முழுவதும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு என்ன செய்யும்? காண்பியும். எனக்கு கீழே பாருங்க, 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, காலையிலே தாவீது சங்கீதக்காரனை தாவீது கர்த்தரை நோக்கி சொல்றாரு, ஆண்டவரே நீர் தான் என் தேவன், ஆண்டவரே நீர் என் தேவனா இருக்கிறதுனால இப்போ இந்த நாள் முழுவதும் பிரியமானதை செய்ய எனக்கு என்னது போய் தரலும், உடைய நல்ல ஆவியினால் என்னை செம்மையான வழியில என்ன செய்யுங்க, நடத்துங்கன்னு சொல்லி இப்படியாக பாருங்க அவன் காலையிலே எந்திரிச்சு கர்த்தருடைய நீதியையும், நீதினா என்னது, தேவ சமூகத்துக்குள், தேவ பிரசன்னத்துக்குள்ளாக, தேவனோட உறவு, தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளாக பிரவேசிக்கிற அந்த இலவசமான தேவனுடைய பாக்கியம், தேவனுடைய நீதி, அந்த பாவ மன்னிப்பின் பாக்கியம், அதன் மூலம் இப்போ நான் எப்படிப்பட்டவனா மாறுறேன், தேவ பக்தி உள்ளவனா, கர்த்தரை தேடுகிறவனாக, கர்த்தருடைய ஆலோசனையும் தேவனுடைய வழிநடத்தலையும் கேட்டு நடக்கிறவனாக இப்போ மாறுகிற ஒரு வாழ்க்கை. இது ரெண்டையும் அடையும்படி, காலையிலே அடையும்படி சங்கீதக்காரன் என்ன செய்கிறான், நாடுகிறதை இங்க என்ன செய்கிறான் பார்க்கிறான். காலையிலே ஆண்டவருடைய கிருபையை கேட்க பண்ணும், எப்படி என்னை நீதிமான் அறிவித்திருக்கிறேன், எப்படி என் பாவங்களை மன்னித்திருக்கிறேன், தேவ சமூகத்துக்குள்ள தைரியமா வரக்கூடிய கிருபையை தந்திருக்கிறேன், அந்த கிருபை எனக்கு கேட்க பண்ணும். ரெண்டாவது, நான் தேவ பக்தியுள்ளவனா அந்த நாள் முழுவதும் வாழணும், அதனால உங்களுடைய நல்ல ஆவியை கொண்டு எனக்கு செம்மையான வழியில இன்னைக்கு நடத்தும், இந்த நாளில் உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும்னு என்ன செய்யறான் சொல்றான் பாருங்க. அப்போ காலையிலே எப்படியாக தேவனுடைய நீதியையும் தேவ பக்தி உள்ளவனாகவும் வாழும்படி காலையிலே அதை அடையும்படி நாடுகிறது என்ன செய்யறோம் பாருங்க. அப்போ யோசித்து பாருங்க, இப்படி காலையிலேயே தேவனோடு ஒரு நெருங்கிய இந்த நாள் முழுவதும் தேவனுக்கு பிரியமாய் வாழ, தேவனோடு ஒரு நெருங்கிய உறவை காலையிலேயே எந்திரிச்சு தேடும் போது என்ன ஆகுது, தேவனோடு பாருங்க அந்த நாள் முழுவதும் நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்வு என்ன செய்து வந்துருக்கு. அப்படி வந்துருச்சுன்னா இப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, அடுத்தது இப்போ நாள் முழுவதும் கர்த்தர் பேரில் உள்ள விசுவாசத்திலும் கர்த்தர் பேரில் இருக்கிற அன்பிலும் வாழ்றதுக்கான வாழ்க்கை என்ன செய்துட்டு வந்துடுது. எப்போ தேவனோடு நெருங்கிய உறவு வருதோ அப்பவுமே என்ன ஆயிடுது, கர்த்தர் பேரில ஒரு ஆழமான விசுவாசமும் கர்த்தர் பேரிலே ஒரு ஆழமான அன்பும் நமக்கு என்னது நமக்குள்ள என்னது வளர ஆரம்பிச்சிருது பாருங்க. அப்போ அந்த அன்பு என்ன பண்ணுது, இறுதியாக நான் இந்த உலக வாழ்க்கையிலே பொறுமையுள்ளவனாக, சாந்த குணம் உள்ளவனாக வாழுகிறவனா என் வாழ்க்கை என்ன செய்திருது, மாத்திருது பாருங்க. அப்போ நாம் இன்றைக்கு எப்படி நீதியை அடைகிறது, தேவ பக்தி அடைகிறதுன்னு பார்த்தோம். அடுத்த வாரம் எப்படி விசுவாச அன்பை அடைகிறது, எப்படி பொறுமை சாந்த குணத்தை அடையும்படி நாடுறது என்பதை அடுத்த வாரம் தொடருவோம். இந்த நாளிலே நாம் கேட்ட சத்தியத்தின்படி வாழ நம்ம எல்லாரும் இப்போ தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இந்த நாளிலே கேட்ட இந்த அருமையான ஒரு வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. நாங்கள் இந்த உலகத்திலே பண ஆசை என்னும் அந்த பாவ சோதனைக்கு உட்படுறதுக்கு காரணமே எங்களுக்கு தேவனோடு ஒரு நல்ல உறவு இல்லாத போதுதான் நாங்கள் பண ஆசை என்னும் தீமைக்கு இடம் கொடுத்துடுறோம்ப்பா. அதனாலதான் இன்னைக்கு நீங்க உங்களுடைய வசனத்தின் மூலமா பேசுனீங்க, எப்பா நீ இப்போ என்னோடு இருக்கிற உறவுல ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படும்படி நாடுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்து, எப்படி இந்த நாளில் நீதியிலும் தேவபக்தியும் அடையும்படி எப்படி நாடுறதுன்னு கற்றுக் கொடுத்தீங்களா, நன்றி. எப்படி எங்களுக்கு இலவசமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களோட பாவங்களை மன்னித்து குற்றவாளிகளாய் இருந்த எங்களை குற்றமற்றவர்களாய் மாற்றி இப்போ தேவனுடைய நீதிமான்களாய் எங்களை மாற்றி தேவ சமூகத்துக்குள்ளே தைரியமாய் நாங்கள் வர, தேவனோடு ஒரு உறவுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு எப்படி எங்களுக்கு உம்முடைய நீதியை தந்திருக்கீங்கன்னு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, நீதியை இப்போ தந்திருக்கிறதுனால இப்போ நாங்கள் தேவ பக்தியுள்ளவனா வாழ முடியும். காலையில் எந்திரிச்சோட இனினா இந்த நாள் முழுவதும் தேவனுக்கு பிரியமாக வாழுவேன், தேவனுடைய ஆலோசனைப்படி தான் வாழுவேன்னு சொல்லி
அந்த தேவ பக்தியுள்ளவனாய் வாழுகிற வாழ்க்கையை வாழ எப்படி நாங்கள் அதை அடையும்படி நாடுவதுன்னு சொல்லி சங்கீதக்காரனாய் தாவீதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. இந்த நாளிலே இந்த வசனங்களை நாங்கள் ஆண்டவரே தியானித்து ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோட தேவ சமூகத்துக்குள்ளா சங்கீதக்காரனை போய் ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய கிருபை எனக்கு கேட்கப்படும், இந்த நாளில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும், செம்மையான வழிகளிலே நடக்க உடைய ஆவியினால் என்னை நடத்தும்னு சொல்லி நாங்கள் காலையிலிருந்தே இப்படி உம்முடைய நீதியும் தேவபக்தியும் நாங்கள் அடையும்படி நாட சங்கீதக்காரனை போல் காலையிலே எந்திரிச்சு உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யலாம். அதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய, உம்முடைய பிரியமான பாதையிலே வாழ எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாளில இருந்து கிருபை செய்யுங்க. அதன் மூலம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சரீரத்தின் செய்கைகளில் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி வாழுகிறதின் மூலம் நாங்கள் பண ஆசை என்னும் தீமையை, பாவ சோதனையை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.